ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஃபைன் வெதர் த நம்பர் கண்டெய்ன்ஸ் டிஜிட் 3 ஆர் நாட் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரில் 300 டிஜிட் இருக்கா இல்லையா நமக்கு செக் பண்ணி சொல்லணும். அதாச்சும் 214 இதில் வந்து 300 டிஜிட் கிடையாது, அதனால ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அதே இது 213 இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆனிச்சுன்னா அதில் 300 டிஜிட் இருக்குது, ஸோ ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இதை பைத்தானில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம ஜென்ரலாக எப்படி எல்லா லாங்குவேஜிலும் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க நம்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு பைத்தானில் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டுனா இது எப்படி இருக்கும், 213 இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதில் 3ன்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டா போதும். கரெக்டாக இப்போ 213ல் 3ன்ற ஒரு கேரக்டர் இருக்கா நம்ம செக் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம், இன் ஆப்ரேட் யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். கரெக்டாக ஸோ 3ன்ற ஒரு கேரக்டர் என்னன்ற ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்றதை கொடுத்துரும். ஏன்னா 213 டேரெக்டாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது 213 இருக்கும், அதில் 3ன்ற ஒரு கேரக்டர் இருக்குது, அதனால் ட்ரூன்றது வந்துருச்சு. அதே இது நான் 214 போடும்போது எனக்கு அது ஃபால்ஸ்ன்றது கிடைக்கும், அதில் ஒரு கேரக்டர் கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம பைத்தானை சால்வ் பண்ண போகிறோம். பட் ஜென்ரலாக சால்வ் பண்ணும்போது கொடுத்துருக்க நம்பரை நம்ம தனித்தனி டிஜிட்ஸாக பிரித்து அது 3 இல்லையா நம்ம செக் பண்ணிகிட்டே வர போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 214 இருக்குது. இப்போ இதை நான் மாடுலர் டிவிஷன் பை 10 போட்டேன்னா எனக்கு அதோட லாஸ்ட் டிஜிட் கிடச்சிடும். ஓகே, ஸோ அடுத்து நான் அந்த 214 திருப்பி நான் 10 டிவைட் பண்ணும்போது எனக்கு 21.4 கிடைக்கும். நான் அந்த இன்டிஜர் பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை விட்டுற போகிறேன். ஸோ 21 மட்டும் வச்சுக்க போகிறேன். இந்த 21 திருப்பி நான் வந்து 10 மாடல் டிவிஷன் பண்ணும்போது அந்த லாஸ்ட் டிஜிட் 1 மட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த 21 திருப்பி நான் 10 டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.1 கிடைக்கும். இந்த 2.1ல் 2 மட்டும் வச்சுக்கிறேன், இன்டிஜர் போர்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த 2 நான் மாடல் டிவிஷன் பை 10 போடும்போது எனக்கு அந்த 2 மட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த 2 திருப்பி நான் 10 டிவைட் பண்ணும்போது 0.2 கிடைக்கும். 0.2ன்றதுல நான் வந்து அந்த 0 மட்டும் எடுத்துக்க போகிறேன், இந்த இன்டிஜர் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ளோட்டை விட்டுற போகிறேன். ஸோ எப்போ இந்த இடத்துல வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0ல் வந்து முடியுதோ அது வரைக்கும் நான் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண 0 வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஜிட்டும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. லாஸ்ட் டிஜிட் 4 வந்துருச்சா, அடுத்து லாஸ்ட்டுக்கு முந்தின டிஜிட் 1 வந்துருச்சு, அடுத்து அதுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2ன்றது கிடச்சிருச்சு. ஸோ தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு நம்பர் நம்ம 3 இல்லையா நம்ம செக் பண்ணிட்டே வந்திருந்தோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியலாக 3 இல்லைன்ற மாதிரி நம்ம ஃப்ளாக்னு ஒரு வேரியபிள் வச்சு அதை ஃபால்ஸுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 3ன்றதை நம்ம கண்டுபிடிக்காத மாதிரி செக் பண்ணியிருக்கோம். அடுத்து while n வந்துட்டு 0க்கு மேலே இருக்க வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஏன்ற ஒரு வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த மாடல் டிவிஷன் பை 10 பண்ணோம் இல்லையா, அப்போ தான் அந்த லாஸ்ட் டிஜிட் பிரியும் இல்லையா, அது போட்டுட்டு இஃப் a = 3 இருந்துச்சுன்னா ஃப்ளாகை வந்து நம்ம ட்ரூன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு தடவை அந்த நம்பரை வந்து 10 டிவைட் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா, நம்ம இன்டீஜர் பார்ட் மட்டும் எடுக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல ஃப்ளோ டிவிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளாகை பிரிண்ட் பண்ணுறேன். ஊடால எங்கேயாவது நம்ம பிரிச்சுட்டே வரும்போது ஃப்ளாக் வந்துட்டு அது 3ன்ற ஒரு நம்பரை பார்த்துருந்துச்சுன்னா, டிஜிட்டை பார்த்துருந்துச்சுன்னா ஃப்ளாக் வந்து ட்ரூவாக மாறி இருக்கும். அப்போது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து ஃபால்ஸாகவே தான் இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல 3 போடுறேன், எனக்கு ட்ரூன்ற ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.